உடனே அந்த செல்வந்தரை பார்த்து உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செல்வந்தரோ, ஐயா என்னிடம் 50,000 இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சாமியார், சரி குழந்தைகள் எத்தனை பேர் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செல்வந்தரோ, ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட சாமியாருக்கு கோபம் வந்துருச்சு. ஊரில் இவருக்கு 4 பிள்ளைகள் என்றல்லவா கூறினார்கள், ஆனால் இவனோ ஒரே ஒரு மகன் என்கிறான். சரி, அடுத்த கேள்வியையும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு, உனது வயது என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செல்வந்தரோ, சுவாமி எனக்கு 4 வயது ஆகிறது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட சாமியாருக்கு கண்முன் தெரியாம கோபம் வந்துச்சு. பொய் சொல்பவர்கள் வீட்டில் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த செல்வந்தரோ சாமியார் கால்கள்ல விழுந்து, சாமி நான் பொய் பேசவில்லை, நானோ சிவபக்தன், சத்தியம் சொல்கின்றேன். இன்று மட்டுமல்ல, என் வாழ்நாளில் இதுவரை நான் பொய் பேசியதே இல்லை. சற்று நிதானமாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு பின்பு முடிவு செய்யுங்கள்.